பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒவ்வொரு மாநில இது ஒரு தேசிய அளவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை நாங்கள் பெரிய பொருட்டாக நினைக்கல. அதே நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தேவையற்ற முறையில் திமுகவிற்கும் மக்களுக்கும் இருக்கிற இடைவெளியை மறைப்பதற்கு அல்லது மடைமாற்றம் செய்வதற்கு தேவையில்லாம மும்மொழி கொள்கை அல்லது டிமானிட்டைசேஷன் டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லிட்டு நீட்டு இது அதாவது கச்சத்தீவு இப்படி எல்லாவற்றையும் எல்லா தவறுகளையும் அவர்களே செய்துவிட்டு அதை மடைமாற்றம் செய்து மக்களை திசை திருப்புகிற வேளையில் திமுக தொடர்ந்து செய்கிற காரணத்தால் அதுவும் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் வெகு அருகாமையில் இருக்கிறதுனால நாங்கள் தமிழ்நாட்டை இலக்காக வைத்து நடக்க வேண்டிய அவசியம் வருது. இது அண்ணன் ராஜகம்பீரன் சொன்னாங்க பிருந்தா கூட்டணின்னு சொன்னாங்க. அது அரசியல் கட்சியை பொறுத்தவரையில யார் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. இது பொதுவான விஷயம். இதுல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிறதும் அதாவது கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்லி இது கடந்த காலத்துல திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே சொன்ன காலங்கள்லாம் உண்டு. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடுகள் வந்தது, உடன்பாடுகள் வந்தது. அதெல்லாம் அதே போலவே இப்ப திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்தது, அப்புறம் கூட்டணியை விட்டு வெளியே போனது, இதெல்லாம் நடந்திருக்கு. இதுல எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய அவசியமும் கடமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில தொடர்ந்து 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தெற்கு சீமையில் இந்தியாவினுடைய தென்கோடியில் இருக்கிற தமிழகத்திலே எங்களுடைய கணக்கை வலுவாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வலுவாக கணக்கை தொடங்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிற காரணத்தால், அரசியல் கடமை இருக்கிற காரணத்தால நாங்க இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்தே செயல்படுகிறோம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்.